ஃபோன் நல்லா பாவிக்கிட்டா ப்ரோ. ஃபோன் சூப்பரா ப்ரோ. A54 ரிவ்யூ போடுங்க. Galaxy A54 ரிவ்யூ போடுங்க ப்ரோ. என்னப்பா ஃபோன் ரிவ்யூ ஏதோ பண்ணுறியாமே, என்ன கதை? அது செத்து போச்சு. வாட்ஸ்அப் மக்களே, ஒரு சேட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரீசெண்டாக வாங்கின ஃபோனில் ஸ்க்ரீன் போயிடுச்சு. நான் ஒரு மினி ரிவ்யூ கூட போட்டிருந்தேனே, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு வர நேரம் சரியான மாதிரி மழை. ஸோ ஹாஃப்வே வந்த நேரம் நான் நோட்டீஸ் பண்ணேன், இந்த ஃபோன் வந்து நனைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நார்மலாக ஒன்றும் ஆகாது, இந்த வந்து யூஸ் பண்ண ஃபோன்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் ஆகாது. ஸோ எதுவும் சேஃப்டியாக இருக்கட்டுமேன்ட்டு நான் ஃபோன் அப்போ கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் ஒரு டக்குனு பேக்கில் போட்டு நான் வீடு வரைக்கும் வந்துட்டேன். ஸோ வீட்டில் வந்து பார்த்தா ஸ்க்ரீன் போச்சு. ஸோ என்ன ரீசனாக இருக்கும்னு பார்த்தா, நான் நினைக்கிற மாதிரி ஸ்பீக்கர் சைடில் இருந்தால் அப்படியே போயிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லி விற்கிறீங்க? IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட். IP67 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணுறது ஃப்ரெஷ் வாட்டரில் 1 மீட்டர் ஆழத்தில் 30 நிமிஷம் வச்சுருந்தாலும் இந்த ஃபோனுக்கு ஒன்று. அப்புறம் என்ன IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதில் தண்ணி தெளிச்சா வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். அதில் வெப்சைட்டில் வேறு பெருசாக அடித்து ஒட்டியிருக்காங்க, டேமேஜ் ப்ரூஃப். காசு போச்சு. ஐயோ, IP67 ரேட்டிங் வேறு. என்னத்தை சொல்கிறது? என்ன சரியான கஷ்டமாக இருக்குது. நான் கொஞ்சம் காசு தாங்க வச்சுருக்கேன். இல்லை வாட்டர் ப்ரூஃப் போட்டு ப்ரூஃப்னு பெருசு அதில் வேறு போட்டு காட்டுறேன். தண்ணியில் தான் போட்டு எடுக்கிறானுங்க. என் ஃபோனு போச்சு. அவன் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதாவது இந்த ஃபோன் வாங்குற நேரம் 4 வருஷம் பாவி போன்னு தான் பார்த்தேன். இது பார்த்தா ஒரு 6 மாதத்துலேயே நான் என்னங்க பண்ணுறது? இதில் செய்கிறதுக்கு 40,000 கேட்குறானுங்க. நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். பட் ஆனாலும் சொல்கிறேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவில் ஃபோன் வாங்கின ப்ரைஸுக்கு ஹாஃப் ப்ரைஸை கேட்குறானுங்க செய்கிறதுக்கு. நான் இன்னும் ஃபோனுக்கு லோன் வாங்கினதுக்கே நான் இன்னும் காசு கட்ட முடியல. இப்போ இதுக்கு வேறு இன்னொரு லோன் வாங்கியிருக்கேன் செய்கிறதுக்கு. அப்படியே சம்சங் இந்த ஃபோனை நான் எவ்வளோ ஆசையாக வாங்கினேன். ஒரு மாதம் ரிசர்ச் பண்ணி ரிவ்யூஸ் பார்த்து, மற்ற யூடியூபர்ஸில் ரிவ்யூஸு அட்ஸு அதில் தண்ணியில் தான் போட்டு காட்டுவானுங்க. தண்ணியில் உள்ளுக்கு போட்டு எடுப்பானுங்க தண்ணியில். அதுலேயும் நான் அட்வைஸ் கேட்குறதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். அவன் IT செக்டர். அவன் இப்போ ஊரில் இல்லை. அவன்கிட்ட நான் அட்வைஸ் எடுத்தேன். நான் யூஸ்வலாக சாம்சங்க்கெல்லாம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் சாம்சங் பாவிக்கவே மாட்டேன் தான் இருந்தேன். பட் அவனுக்கிட்ட அட்வைஸ் கேட்டதில் தான் சரி சாம்சங் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமேனு எடுத்தேன். அவன்கிட்ட போய் மச்சான் இப்படி தான் ஃபோன் வாங்க இருக்குது, ஏதாச்சும் அட்வைஸ் கொடு அப்படின்னு கேட்டேன். ஸோ மெயின் அவன் என்னன்னு சொன்னான்னு பார்த்தா, ரிப்பேரிங் சைடில் தான் கூட அவன் சொன்னான். ஸோ ஸ்ரீலங்காவில் சாம்சங் பார்ட்ஸ் நிறையா இம்போர்ட் பண்ணுறாங்களோ. ஸோ எதுவும் உடஞ்சின்னா ஸ்பீக்கர்ஸோ டிஸ்பிளேயோ எது சரி என்ன உடஞ்சாலும் டக்குன்னு செஞ்சுக்கலாம்னு சொன்னான். நான் அப்போவே யோசிச்சிருக்கேன். நான் அப்போ கூட கொஞ்சம் யோசித்தேன், ஆனால் பெருசாக யோசிக்கலை. எதுக்கு ரிப்பேரு? நான் லாஸ்ட்டாக பாவித்த ஃபோனெல்லாம் 4 வருஷமாக பாவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரிப்பேர் கூட பண்ணதில்லை. சும்மா தரையில் தூக்கி வீசியிருக்கேன், கீழே போட்டிருக்கேன், மேலே கேட்ச் பிடிச்சி விளாண்டுருக்கேன், தண்ணியில் தூக்கி போட்டிருக்கேன், ஸ்விம்மிங், அது ரேஸெல்லாம் போயிருக்கோம் நம்ம. இருங்க அவனுக்கே கால் பண்ணுறேன். ரிங்காக இருக்குது. டே
கண்டினியூ டு மை ஸ்டோரி நெக்ஸ்ட். ஸோ அன்றைக்கி நைட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்மோக் பபிள்ஸ் மாதிரி இப்படியே போக தொடங்கிடுச்சு ஃபோனில். நான் ரிவ்யூ நான் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அந்த நேரம் நானே அப்செட்டில் இருந்தேன். ஸோ மார்னிங் சரியாயிரும்னு ஒரு சும்மா ஒரு நம்பிக்கையெல்லாம் நானே அப்படியே தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக போச்சு, கொஞ்சம் கூட வரல. அதாவது அதில் டிஸ்பிளே வருது இல்லை, மற்றது சத்தம் எல்லாம் கேட்கும். இப்போ ரிங் பண்ணுறது அலாமெல்லாம் அடிக்கும். ஆமாம், அது கொஞ்சம் க்ரீப்பியாக இருந்துச்சு. நைட்டு காலையில் 3 மணிக்கெல்லாம் அலாம் அடிக்கும். அதில் நான் வச்சதே இல்லை. நான் ஏன் 3 மணிக்கு கிளம்ப போகிறேன்? ஸோ அப்போ தான் எனக்கு நினைவு வந்துச்சு, ஃபோன் வாங்கின ஷாப்லேயே ஹார்ட்வேர் வாரண்ட்டி 1 இயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, இது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு பில்லை வச்சு எப்படி வச்சு டிஸ்பிளே போட்டு கொடுத்தாங்க. ஸோ இனி செய்கிறதுக்கு வழி இல்லைன்ட்டு நேராக ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், எங்கள் சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு. அவனும் அதே தான் சொன்னான். ஸோ அவன் என்ன சொன்னான்னா, டிஸ்பிளே ஃபுல்லாக போயிடுச்சு, இப்படி தண்ணி ஊற்றுப்பட்டனால ஒன்றும் செய்யலாது, 45,000 ஒன்லி அப்படின்னா. 45,000. ஸோ ஃபோன் எடுக்க போகிற நேரம் நான் டெக்னீஷியனை தான் மீட் பண்ணேன். ஸோ டெக்னீஷியன் என்ன சொன்னார்னா, டெக்னீஷியன் கிட்டே நான் ரீசன் கேட்டேன், ஏன் இப்படி போதும் IP67 பெருசாக அடித்து அது மழை தண்ணியிலேருந்து படுற மாதிரியே காட்டியிருக்கானுங்க. நானும் இப்படி தான், நான் அதே தான் சொன்னேன். நான் சேம் ரீசன். அப்படி வீடியோஸ்லையும் இருக்குது, உங்கள்கிட்ட இப்படி மழையில் தான் பட்டிருக்கும். பாப்பா கேட்டார், பாக்கெட்டில் வச்சுருந்தீங்களா அப்படின்னா. ஆமாம், நான் பாக்கெட்டில் தான் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார். அதாவது மழை தண்ணி அப்படியே கொட்டி என்கிட்ட ஷர்ட்டில் எல்லாம் பட்டு, அது இந்த வேர்வை இருக்குல்ல, வேர்வை அதோட மிக்ஸ் ஆகி உப்பு கலந்த ஒரு தண்ணீராக மாறி அது அப்படியே கீழே போயிட்டு அது இந்த ட்ரௌசருக்குள்ளே கீழே இறங்கி அது ஃபோன் ஸ்பீக்கரோட போயிட்டு ஃபோன் டேமேஜ் ஆகிடுச்சு. அதாவது வாட்டர் கம்மிங், ஷர்ட்டு மிக்சிங், ஸ்வெட் மிக்சிங், ஸ்வெட் வாட்டர் கோயிங் இன்சைட் ஃபோனு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ இது எங்கே போகுதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நாங்கள் இப்படி ஒரு ஃபோன் வாங்குகிற நேரம் நம்ம ஹார்ட் அர்ன்ட் மணி, ஸோ அது கஷ்டப்பட்டு தான் எப்படியும் சம்பாரிச்சிருப்போம். ஸோ அந்த மணியை வச்சு நாங்கள் எப்படியும் ஒரு நல்ல மொபைல் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டெய்லி ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி தான் எப்படியும் ஃபோன் வாங்குவோம். அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ ரிவ்யூஸ் அங்கே இங்கேன்ட்டு நம்ம வேர்ட் ஆஃப் மவுத் அந்த மாதிரி நிறையா ரீசர்ச் பண்ணி தான் நம்ம இப்படியும் நார்மலாக வாங்குவோம். இல்லாட்டி கடைக்காரன் பேச்சை நம்பி சரி வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்பி வாங்கி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இது சரியா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி உடஞ்சி கிடஞ்சி போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிப்பேருக்கு தூக்கிட்டு போனால், அந்த மாதிரி சர்வீஸ் சென்டரோ எங்கேனாலும் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் இவ்வளோ பெரிய ப்ரைஸஸ் அடிக்கிறது சரியா? ஸோ இது நீங்கள் சொல்லலாம், இது நான் உனக்கு மட்டும் தானே ஆனிச்சு, எனக்கு மட்டும் இல்லை. ஸோ இது எனக்கு மட்டும் ஆகலை, இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆனிச்சு. அவர் ஒரு Note 20 வச்சுருந்தார் போல், Note 20 அல்ட்ரா நினைக்கிறேன், அல்ட்ரான்ட்டு. ஸோ லேட்டஸ்ட் மொபைல் 5G வேரியண்ட் ஒன்று. ஸோ அதில் டிஸ்பிளே ஏதோ க்ரக் ஆயிடுச்சுன்னு சொல்லி டிஸ்பிளே மாற்றுறதுக்கு போனால் 60,000. ஸோ அவரோட விஷயம் வேறு. ரெண்டது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் அதில் இருக்கிற ஃபீச்சரை நம்பி தானே வாங்கினேன். இப்போ அதில் வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட், மழை தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பாக்கெட்லேயே வச்சுருந்தேன். ஸோ இது சரியா? இப்போ அவங்க சொன்னது, இப்போ அவங்களோட ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்லேயே இருக்குது. இப்போ அவங்களோட ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்லேயே இருக்கிறது வந்து பிள்ளையா முரணை போகுது. இப்போ அவங்களோட ஃபீச்சர்ஸில் இருக்கிறது இப்போ அவங்க போட்ட ஃபீச்சர்ஸ், அதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP67 போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து மழை தண்ணி ஏதோ கொஞ்சம் இதுகள் டேமேஜ் ஆகினாலும், கொஞ்சம் அது ஈரமாகினாலும் ஒன்றும் ஆகாதுன்னு போட்டிருக்கு. அதே வந்து எனக்கு ஃபோன் டேமேஜ் ஆகியிருக்கு. இப்போ ஸோ இது எப்படி? இதை பற்றி யோசிக்கிற நேரம் இது கம்பெனி செய்கிற சதியா, இல்லாட்டி பிஸ்னஸ் டெக்டிக்ஸா, இல்லாட்டி இப்படி கார்ப்பரேட் பிளாப்ளா. ஸோ இதுக்கு நல்லா நான் கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, buy an iPhone.
இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன், இது ஜோக் இல்லை. நான் ஐஃபோனை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, நான் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் சொல்கிறேன். ஸோ இஃப் இட்ஸ் ஐதர் an ஐஃபோன் ஆர் கூகுள் பிக்சல், விவோ வி சீரீஸ், விவோ வி சீரீஸ், எக்ஸ் சீரீஸ், ஷயோமியில் 9, 10 நோட் இல்லை, ரெட்மி இல்லை, ஷயோமியில். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது கொஞ்சம், அதனால் நல்லது வாங்குறது, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறது நல்லோன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற ஃபோன்ஸ் தான் அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ். ஸோ அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸே வாங்கினீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கிறது குறவு. யூஸ்ட் இல்லாமல் கொஞ்சமாக காசு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறது. இல்லாட்டி ஒரு S24 ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு S23 அந்த மாதிரி S22க்கு சரி பாவிக்கிறது ஒரு பெட்டர்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், என் ஒப்பீனியன் விலையாக கூட இருக்கலாம். பட் ஸோ பேசிக்கலாக நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் பை மிட் ரேஞ்சஸ். அப்படி வாங்கினீங்கன்னா ரெட்மி வாங்குங்க. ரெட்மி நல்லா, நானே ரெட்மி வாங்கியிருக்கலாம் போல். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒப்பீனியன் எதுவும் பெல்லாக ஒப்பீனியன் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வில் டாக் இட் த்ரூ. இட்ஸ் ஓகே, நான் பெல்லையாக கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். See you. அண்ணா ஒரு ஐஃபோன் 14 Pro Max பாசலண்ணா டேக். தம்பி உனக்கு விஷயம் தெரியாதாப்பா? என்னென்ன சொல்கிறீங்க? தம்பி ஐஃபோன்லாம் பேன் பண்ணிட்டாங்கப்பா, இதெல்லாம் வராது இனிமே. எதே